ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பாஷா வியூஸ். நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரீடம் டீசர் தமிழ். சசிகுமார் சார் நடிச்சிருக்காரு, லீஜோமோல் ஜோஸ் அவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்றது பார்ப்போம். டீசர் வந்திருக்கு தமிழ், எப்படின்னு பார்ப்போம். சேனல் புதுசாக இருந்துச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் ஒன்று போட்டு விடுங்க. ஓகே, பார்ப்போம். ரெடி, 1 2 3 ப்ளே. தப்பு செய்யாம நாம இருக்கியா இங்க இருக்கணும். நாம எல்லாரும் தப்பிச்சு போயிடலாம். இவங்க எல்லாரும் விசாரணை மேல விசாரணை போட்டு இங்கே தான் கொள்ளணும். ஊர் அரசியல்வாதிகளுக்கு இலங்கை தமிழர்கள் மேல ரொம்ப பாசம் அதிகம். வெளியே கூட்டம் உள்ள வந்தது என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. இங்க மட்டும் என்ன சார் சொர்க்கமா? எல்லாரையும் கூட்டி கொண்டு போய் நரகத்தில் அடைக்க இதுவே ஒரு நரகம் தானே. விடுதலைக்காக நான் சட்டப்படி போராட்டத்தை ஆரம்பிக்கிறேன். உங்க விடுதலையை எவனாலையும் தடுக்க முடியாது. இவனை யாரோட அடிச்சு வந்து தூக்கிலிட்டது? வா, 10th ஜூலை அடுத்த மாதம். ஃப்ரீடம் ஆகஸ்ட் 14. ஏன் ஆகஸ்ட் 14 போட்டிருக்காங்க அதில்? செம்மையாக இருக்குங்க. இவர் சசிகுமார் சார் அவர் சூஸ் பண்ணுற கதைலாம் இப்போலாம் நல்லா இருக்குது. டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பயங்கரமாக இருந்தது. அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு ஸ்டோரி ஓரியன்டு சப்ஜெக்டை சூஸ் பண்ணி அதில் நடிச்சிருக்காரு. பார்க்குறதுக்கே உண்மையாகவே கண்டிப்பாக படம் ப்ராமிசிங்காக இருக்குது. டீசரே ப்ராமிசிங்காக இருக்குது. படம் பார்க்கணுன்னு கண்டிப்பாக தோணுது. இவர் இதுலேயும் ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்காரு. ஏன் ஸ்ரீலங்காலேருந்து வர்றது சூஸ் பண்ணுறாருன்னு தெரில. ஓகே, என்ன சூஸ் பண்ணால் நமக்கு என்ன, படம் நல்லா தான், நமக்கு நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குங்க. கதை ஓரியன்டாக இருக்குது. இப்படின்னு தேவையில்லாத சீன்ஸ்லாம் இருக்காது போல். சூப்பர். சசிகுமார் சார் இப்போலாம் கதை சூஸ் பண்ணுறது பயங்கரமாக சூஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி இந்த படமும் இதுவாகிடுச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்ன, நம்ம கதை ஓரியன்டாக படம் வந்ததுன்னா நிறைய பேர் பார்க்க தான் மாட்டுறாங்க. அது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. அப்போ ஓடிடியில் வந்தால் நல்லா இருக்குன்றாங்க. தேட்டரில் வந்து தான் போய் பாருங்கள். இந்த மாதிரி படம்லாம் பார்த்து நம்ம இது பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மலையாள படம்லாம் நம்ம தமிழில் பார்த்து தேட்டரில் பார்த்து நல்லாயிருக்கு அப்படின்லாம் ஸ்டார்டிங்கே கமெண்ட் போட்டுருவோம். இந்த மாதிரிலாம் படம் பார்த்து கொஞ்சம் அப்படி போட்டால் நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க, ஃபேமிலி மேனுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த படமும் நல்லா இருந்ததுன்னா அதே மாதிரி சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் ஒரு பெரிய ஹிட் ஆகுனா நல்லாயிருக்கும். இந்த படத்துக்கு மட்டும் சொல்ல, நம்ம எல்லா சின்ன படத்துக்கும் கொஞ்சம் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.